ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் அந்த பிளேயோட சம்மரி பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் ரிட்டன் பை யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ. ஆக்சுவலி இந்த பிளேயோட ஃபுல் டைட்டில் என்னன்னு பார்த்தோன்னா த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். இதுதான் வந்து இந்த பிளேயோட ஃபுல் டைட்டில். அண்ட் இதனோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரினைசன்ஸ் பிளேன்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து ரினைசன்ஸ்னால் என்னென்னா ரீபர்த் ஆர் ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் இஸ் எ ட்ரூலி ரினைசன்ஸ் மேன். அவர் இதனோட தீம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டிசையர்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் ஃப்ளெஷ். இதுதான் வந்து இதனோட தீம். அண்ட் இதை வந்து ஒரு மொராலிட்டி பிளேன்னு சொல்லலாம். அண்ட் இதில் தீம் வந்து நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா ப்ரைட் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸோட ப்ரைட் அண்ட் குவெஸ்ட் ஃபார் நாலேஜ், குவெஸ்ட் ஃபார் பவர். அண்ட் ஃபோர்த்து வந்து சின், ரிடம்ஷன் அண்ட் டேமினேஷன். அண்டு ஃபிஃப்த்து வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரெனைசன்ஸ் அண்ட் மெடிவல் பீரியட். அண்டு சிக்ஸ்த்து வந்து என்னன்னு பார்த்தோன்னா டிவைடட் நேச்சர் ஆஃப் மேன். இது எல்லாமே வந்து இதனோட தீம்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஒரு மொராலிட்டி பிளே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதனோட ஃபஸ்ட் எடிஷன் எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1604. அதே வந்து என்லார்ஜ்டு வெர்ஷன் தான் வந்து 1616. அதில் வந்து நிறைய க்ளவுன் கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த என்லார்ஜ்டு வெர்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புக்குக்கு சோர்ஸ் வந்து இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் இருக்கிறது இல்லையா, அந்த புக்குக்கு சோர்ஸ் வந்து எங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா பிஎஃப் ஜென்ஸ் அவரோட புக்கு வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டேமனபிள் லைஃப் அண்ட் தி டிசர்வ் டெத் ஆஃப் ஃபாஸ்டஸ். இந்த புக்கில் இருந்து தான் இந்த புக்கோட இமிட்டேஷன் தான் இப்போ வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டாக்டர் ஜார்ஜ் ஃபாஸ்ட் அவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒரு கிளாசிக் ஜெர்மன் லெஜண்ட். அண்ட் இந்த புக்கு வந்து ஃபுல்லாகவே எதில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராமா இஸ் ரிட்டன் இன் எ பிளாங்க் வேர்ஸ். இது வந்து எதில் எழுதியிருக்காரு கிறிஸ்டோஃபர் மார்லோனா, இது ஃபுல்லாக வந்து ஒரு பிளாங்க் வேர்ஸ். அண்ட் இப்போ வந்து இந்த பிளேயோட ப்ரொலாக் பார்க்கலாம். இந்த பிளேயோட ப்ரொலாக் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கோரஸ் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து என்னன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஃபாஸ்டஸோட லைஃப் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அவருடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த இதில் வந்து சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலி டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தோன்னா ரோட்ஸ், RHODES அப்படின்ற டவுனில். அது எங்கே இருக்குன்னா இன் ஜெர்மனி. அண்டு சென்ட் டு வெர்டின்பர்க் யூனிவர்சிட்டி. அவர் எங்கே படித்தார்னா வெர்டின்பர்க் யூனிவர்சிட்டியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தியாலஜி இதிலலாம் வந்து நிறைய டாக்டர் டிகிரி வந்து வாங்கியிருக்காரு. தியாலஜினா என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டடி ஆஃப் காட். அதே மாதிரி மாஸ்டர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் பிரான்ச்சஸ், எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அவர் வந்து மாஸ்டராக இருக்கார். அண்ட் ஆம்பிஷியஸ் டு அக்வர்ட். அவரோட ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தோன்னா சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக அவர் வந்து என்ன கற்றுக்கலான்னு என்ன படிக்கணும்னு நினைக்கிறாருன்னா பிளாக் ஆர்ட் வந்து படிக்கணும், அதாவது பிளாக் மேஜிக் அதை வந்து படிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவரோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஐகாரஸ், ICARUS ஒரு ஐகாரஸ் மாதிரி தான் இப்போ இவரோட கண்டிஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஐகாரஸ் அப்படின்றது வந்து என்னென்னா வாண்ட்ஸ் டு ஃப்ளை நியர் சன்னுக்கு பக்கத்தில் அவருக்கு பறக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவருக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பட் ஹீ ஹேட் வேக்ஸ் விங்ஸ். அதுக்கு வந்து என்ன விங்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு வேக்ஸ் விங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட நிலைமையும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொலாகில் வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவலி இப்போ ஆக்ட் 1 Scene 1 என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபாஸ்டஸ் வந்து நிறைய இதை வந்து அவர் படிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து லாஜிக், அதாவது ஆர்கியூஸ் வெல் பட் நத்திங் இன் இட். ஃபிசிக்னால் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெடிடேஷன். அவர் வந்து ஃபிசிக் அதுலேயுமே வந்து ஆல்ரெடி மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்டு லா, டிவினிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஃபைனலாக அவர் வந்து ஒரு நேக்ரோமான்சி, பிளாக் மேஜிக் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர் யாரை கூப்பிட்றாருன்னா அவருடைய சர்வன்ட் வந்து யாருன்னா வேக்னரை கூப்பிட்டு யாரை இன்வைட் பண்ண சொல்கிறாருன்னா வேல்ஸ் அண்டு கார்னீலியஸ் அவங்க 2 பேர்த்தையும் இன்வைட் பண்ண சொல்லி வேக்னரை கூப்பிட்டு சொல்கிறாரு. எதுக்குன்னா டு கெட் அட்வைஸ் டு லேர்ன் தட் ஆர்ட். அந்த ஆர்ட்டை வந்து கற்றுக்கிறதுக்காக அவங்கக்கிட்டேருந்து அட்வைஸ் கேட்கறதுக்காக இன்வைட் பண்ண சொல்கிறாரு. அப்போ வேக்னர் வந்து அங்கே போனதுக்கப்புறம்
குட் ஏஞ்சல், ஈவில் ஏஞ்சல் இது ரெண்டுமே அவர் முன்னாடி வந்து வருது. அப்போ குட் ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா பைபிள் வந்து படிக்க சொல்லுது. அண்ட் பேட் ஏஞ்சல் வந்து நெக்ரோமான்சியை வந்து படிக்க சொல்லுது. ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல் அஸ் காட் அப்படின்னு சொல்லி பேட் ஏஞ்சல் வந்து சொல்லுது. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து அவர் ட்ரீமுக்கு போயிடறாரு. என்னென்னா அவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரியும், அப்போ வந்து அவர்கிட்ட இருக்க ஸ்பிரிட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு கோல்டு எடுத்துகிட்டு வர சொல்லியும், அதே மாதிரி பிரிங்க் பேர்ல்ஸை வந்து எங்கன்னா ஒரு பாட்டம் ஆஃப் த ஓஷனில் போயிட்டு பேர்ல்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி, அப்புறமா லிப்ஸ் மேக்கிங் ஸ்வீட்ஸ் ஃப்ரம் அமெரிக்காலேருந்து இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்ரீம்க்கு வந்து போயிடுறாரு. அப்புறம் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து யாரை மாதிரி ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசைன்னு பார்த்தோன்னா அக்ரிப்பா. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் அக்ரிப்பாங்கிறது வந்து யாருன்னா ஒரு ஃபேமஸ் மெஜிஷியன். அவரளவுக்கு ஒரு மெஜிஷியனாக ஆகணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட ஆசை. அண்ட் அது மாதிரி வேல்ஸ் அண்டு கார்னீலியஸ் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்டர்ஸை வந்து ரொம்ப டெம்ப் பண்ணுறாங்க. இந்த 5 எலிமெண்ட்ஸும் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா 5 எலிமெண்ட்ஸும் வந்து இவர் சொல்கிறது தான் கேட்கும் அப்படின்ற மாதிரி இதை கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரொம்ப டெம்ப் பண்ணுறாங்க. அப்போ கார்னீலியஸ் வந்து இவருக்கு என்ன டீச் பண்ணுறாருன்னா மேஜிக் ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து டீச் பண்ணுறாரு. அப்புறம் பட் அதர் ரிச்சுவல்ஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ஹேஸ் டு டூ ஹிம்செல்ஃப். அவர் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் மீறி இருக்கக்கூடிய இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாமே வந்து அவரே வந்து செய்யணும் அப்படின்றத அதோட இந்த சீன் வந்து முடியுது. அண்ட் சீன் 2 வந்து 2 ஸ்காலர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபாஸ்டர்ஸோட ஹவுஸ்க்கு முன்னாடி. அவங்க வந்து இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வேக்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபாஸ்டர்ஸ் கிட்ட அவர் வந்து வேல்ஸ் அண்டு கார்னீலியஸ் கூட அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் வான்ஸ் தி 2 ஸ்காலர் நீங்கள் வந்து யாரும் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து முன்னாடி சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அங்கே அது வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ டிசைட்ஸ் டு இன்ஃபார்ம் ரெக்டர்கிட்ட போய்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் சீன் 3 வந்து நைட் டைமில் வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து பிகின் பண்ணுறாரு. அப்போ ட்ராஸ் ஒரு சர்க்கிள் வந்து போடுறாரு. ஸ்ட்ரேஞ்ச் லைன்ஸ் கால் ஸ்பிரிட்ஸ் டு ஃபேவர் ஹிம். அதாவது நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதுக்காக அந்த லைன்ஸ்லாம் போட்டு இது பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் முன்னாடி யார் வராங்கன்னு பார்த்தோன்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து வராரு. அண்ட் பிரிங் ஹிம் இன் அக்லி அப்பீரன்ஸில் வந்து வராரு. அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா நீ போயிட்டு யார் மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும்னா ஒரு ஓல்டு ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர் மாதிரி சேஞ்ச் ஆகி வா அப்படின்னு சொல்லி மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா நான் வந்து இந்த இதெல்லாம் லூசிஃபர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து கேட்குறாரு மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட லூசிஃபர் பற்றி எனக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா லூசிஃபர் வந்து ஒரு டைம் வந்து காட் கிட்ட அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்தார். அந்த ஹெவனில் அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்தார். அவரோட எம்பிஷியஸ் அந்த ப்ரௌட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் ஆல்சோ ஃபாலன் அலாங் வித் லூசிஃபர். அண்ட் ஃபாஸ்டர்ஸ் வந்து இப்போ என்னன்னு பார்த்தோன்னா ஃபாஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிறார். அவரோட சோலை வந்து சரண்டர் பண்ணுறது லூசிஃபர் கிட்ட போய்ட்டு சரண்டர் ஆகிறதுக்காக அவர் வந்து ரெடி ஆகிறாரு. எத்தனை இயர்ஸ் பார்த்தோன்னா 24 இயர்ஸ் ஆஃப் சென்சுவல் ப்ளஷர். அண்ட் மெஃபிஸ்டோஃபில்ஸும் கூட அங்கே தான் வந்து இருக்காரு. அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாருன்னு பாருன்னா நீட் ஹிஸ் இன் லைப்ரரி டு இன்ஃபார்ம் தென் டெசிஷன் ஆஃப் லூசிஃபர் கிட்ட இந்த டெசிஷனை போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சீன் 4ல் இந்த சீன் 4 வந்து யாருக்குன்னு பார்த்தோன்னா வேக்னர் அண்டு க்ளவுன் இவங்க 2 பேருக்கும் வந்து நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து சீன் 4. அப்போ வேக்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா க்ளவுனோட அந்த பாவர்ட்டியை நினச்சி அவர் ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வேக்னர் வந்து க்ளவுன் கிட்ட என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஈவன் நீ வந்து உன்னோட சோலை வந்து ஒரு மீட்காக கூட கொடுத்துருவ, ஒரு ஸ்லைஸ் ஆஃப் மீட்கே வந்து உன்னோட சோலை நீ டெவில்கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு க்ளவுன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹீ வில் நாட் மேக் ஹிம்செல்ஃப், நான் அந்த அளவுக்கு சீப்லாம் கிடையாது, ஃபார் ஹிஸ் சோல் ஹீ நீட் ரோஸ்டட் மட்டன் வித் சாஸ், அந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வேக்னர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஒரு 2 டெவில்ஸை வந்து கூப்பிட்றாரு. அது வந்து யாருன்னா பேலியோ அண்ட் பெல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெவில்ஸை வந்து அவரும் அவங்க கூட சேர்ந்து சில மேஜிக்லாம் வந்து கற்றுக்கிட்டாரு. அப்போ இந்த க்ளவுன் வந்து அக்ரீஸ் டு சர்வ் வேக்னருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த க்ளவுன் வந்து இப்போ வந்து ஒத்துக்கிறான். அண்ட் ஆக்ட் 2 வந்து சீன் 1 ஆக்ட் 2ல் சீன் 1 வந்து எப்படின்னு பார்த்தோன்னா
இப்போ வந்து மிட் நைட் அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து அவரோட இதெல்லாம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட் ஏஞ்சல் பேட் ஏஞ்சல் இது ரெண்டும் வந்து மாறி மாறி அவருக்கு வந்து வந்துட்டுருக்கு. அப்போ குட் ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா அந்த நேக்ரோமான்ஸை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லுது. ஈஸிலி காடோட மெர்சி வந்து உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுது. பட் பேட் ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுதுன்னா நீ வந்து அப்போ தான் நிறைய வெல்த் அண்ட் பவர்ஸ்லாம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேட் ஏஞ்சல் வந்து சொல்லுது. இப்போ வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து அவர் கூட வந்து லூசிஃபர் எல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு அங்கே வராங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் இவரோட சோலை வந்து டெவில் கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீட் வந்து எழுதுகிறாங்க. அதில் வந்து அவரோட ஓன் பிளட்டில் வந்து எழுதுகிறாங்க. அது என்ன எழுதியிருக்குன்னா த வேர்ட் அப்பியர்ஸ் ஹோமோஃப்யூஜ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அதில் அப்பியர் ஆகும். ஹோமோஃப்யூஜ்னால் ஓ மேன் ஃப்ளை. ஆக்சுவலி அது வந்து ஒரு லாட்டின் வேர்ட் வந்து அதில் எழுதியிருக்கும். 24 இயர்ஸ் வந்து சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எழுதியிருக்கும். அப்போ வந்து ஆஃப்டர் லூசிஃபர் வந்ததுக்கப்புறம் வில் கெட் ஃபுல் ரைட்ஸ் டு கேரி டு ஹெல். அவருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் வந்து 24 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட எல்லா ரைட்ஸும் வந்து அவரோட சோலை வந்து லூசிஃபர் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அந்த இதில் வந்து எழுதியிருக்கோம். அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குவார்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட ஆக்சுவல் லொக்கேஷன் ஆஃப் ஹெல்னா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டர்ஸ் வந்து கேட்குறாரு. அதுக்கு மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா வேர் எவர் சின்ஃபுல் சோல்ஸ் லிவ் தேர் த ஹெல் இஸ். எங்கெல்லாம் சின்ஃபுல் சோல்ஸ் வந்து இருக்கோ அங்கே அதெல்லாமே ஹெல் தான் அப்படின்னு சொல்லி மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெய்ட் வந்து எனக்கு ஒய்ஃபாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஐடியா ஆஃப் மேரேஜ் வந்து அவர் வந்து அதை டிஸ்லைக் பண்ணுறாரு. மேரேஜுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா மேரேஜ் இஸ் நத்திங் பட் ஏ சில்லி ஐடியல் செரிமோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல்ஸ் அந்த புக்கு கொடுத்து டு ஃபெட்ச் எனி உமன் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ், உனக்கு தேவையான உமனை நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் ஸ்பெல்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அண்ட் சீன் 2ல் வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரெப்பண்டன்ட் மூட்லேயே வந்து இருக்கார். மறுபடியும் இந்த 2 ஏஞ்சல்ஸ் வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்காங்க. குட் ஏஞ்சல் ரெப்பண்ட்னா மன்னிப்பு கேட்கலாமா அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கார். குட் ஏஞ்சல் வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லுது. காட் வந்து உன்னை ஃபர்கிவ் பண்ணிடுவாருன்னு சொல்லுது. ஆனால் பேட் ஏஞ்சல் வந்து அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுது. இவருக்கு வந்து அந்த ட்ராகர்ஸ் ஹேங்கிங் ரோப்ஸ் இந்த மாதிரி நிறைய இமேஜஸ்லாம் வந்து இவருக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து ஒரு மெஃபிஸ்டோஃபில்ஸ் கூட வந்து டிஸ்கஷனில் இருக்கார் அபவுட் இந்த யூனிவர்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி பற்றிலாம். ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குறாருன்னா கிரியேட்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அதை பற்றிலாம் கேட்கும்போது மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண மறுக்கிறாரு. ஃபாஸ்டர்ஸ் வாஸ் ஆங்க்ரி அப்படின்னு அவர் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து காட்கிட்டே போய்ட்டு மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ குட் ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுதுன்னா நீ வந்து சின்சியராக ரெப்பண்ட் பண்ணு, நோ பவர் கேன் டச் ஈவன் யுவர் ஸ்கின். அதாவது எந்த ஒரு பவருமே வந்து டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். பேட் ஏஞ்சல் வந்து வார்ன் பண்ணுது மறுபடியும். அதுக்கப்புறமா வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து லூசிஃபர் அண்டு பெல்சிபப் இவங்க கூட வந்து மெஃபிஸ்டோஃபில் வந்து வராரு. அப்போ லூசிஃபர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த சைனிங் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது, நீ வந்து ப்ரே பண்ணக்கூடாது, உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் வந்து ப்ரே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லூசிஃபர் தான் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் சோல். உன்னோட சோலுக்கு யார் மாஸ்டர் இப்போன்னு பார்த்தோன்னா லூசிஃபர் தான். ஸோ ஃபாஸ்டர்ஸ் வந்து ப்ராமிசஸ் டு பர்ன் ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ், நெவர் அட்டர் த நேம் ஆஃப் காட். நான் காடோடைய நேமை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ லூசிஃபர் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறாருன்னா ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் பை சாண்டிங் த டான்ஸ் ஆஃப் 7 டெட்லி சின்ஸ் இதுதான் வந்து இப்போ அந்த சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போடுறாரு. 7 டெட்லி சின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைட், செகண்ட் வந்து கோவர்டியஸ்னஸ் அண்ட் COVER TOUSNESS அண்ட் தேர்டு வந்து wrath WRATH அண்ட் ஃபோர்த்து வந்து envy ENVY அண்ட் ஃபிஃப்த்து வந்து gluttony GLUTTONY அண்ட் சிக்ஸ்த்து வந்து sloth SLOTH அண்ட் செவன்த்து வந்து lechery LEACHERY. இதுதான் வந்து 7 டெட்லி சின்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட் 3 எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கோரஸ் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி அது ஃபாஸ்டர்ஸோட என்ன இப்போ பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் சொல்லுவாங்க. அப்போ வந்து
ஃபாஸ்டர்ஸ் வந்து இப்போ எங்கே போக போகிறாருன்னு பார்த்தோன்னா அவர் இந்த வேர்ல்டு ஃபுல்லையும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து மவுண்ட் ஒலிம்பஸ் அங்கே வந்து மிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 8 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து ஹோமுக்கு வருவார். வந்துட்டு எகெயின் ஸ்டார்டட் டு ஸ்டடி காஸ்மோகிராஃபி படிக்க போகிறாரு. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். அவரோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா விசிட் போப் இன் ரோமில் போயிட்டு போப்பை வந்து விசிட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்ட் 3 சீன் 1 மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து ப்ராட் ஃபாஸ்டர்ஸ் டு ரோமுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். அது எங்கே இருக்குன்னா அட் த பேலஸ் ஆஃப் ரோமில். போப் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா சென்ட் பீட்டர்ஸோட ஃபீஸ்டில் வந்து போப் வந்து இருக்கார். அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து அவரோட ஃபீஸ்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறமா வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து நிறைய ப்ராங்க்ஸ்லாம் ஒரு இன்விசிபிள் ஃபார்மில் இருந்து நிறைய ப்ராங்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ போப் வந்து ஹேண்ட் ஓவர்ஸ் த டிஷ் டு கார்டினல். ஃபாஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கெடுத்துட்ருக்காரு. அப்புறமா வந்து மேலே நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு இன்விசிபிள் ஃபார்மில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆக்ட் 4 வந்து பார்த்தோன்னா இப்போ கோரஸ் வந்து மறுபடியும் ஃபாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஃபாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வேண்ட்ரிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும். இவரோட ஃபேமை வந்து ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் வைட். அதை வந்து த கிங் சார்ல்ஸ் V அவர் வந்து அட்மைரட் ஃபாஸ்டர்ஸ் இன்வைட்ஸ் டு ஹிஸ் பேலஸ் ஃபார் டைனிங். அதாவது சார்லஸ் வந்திருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபாஸ்டர்ஸ் அட்மைர் பண்ணி அவரோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காரு. அண்ட் இதில் சீன் 1 வந்து என்னன்னு பார்த்தோன்னா ராபின் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஃபாஸ்டர்ஸோட ஹவுஸ் கீப்பர். அவன் வந்துட்டு போயிட்டு இந்த இவரோட மேஜிக் இருக்கு இல்லையா அதை வந்து திருடிட்டு போயிட்டு ராபின் வந்து ரால்ஃப் கிட்ட சொல்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த புக் நிறைய பிளாக் மேஜிக்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஒயின்னு இந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்து தயாரிச்சுப்பாங்க. அண்ட் சீன் 2 வந்து ரால்ஃப் அண்ட் ராபின் இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு சில்வர் காப்லெட் ஆஃப் ஒயின் செல்லர்லேருந்து திருடிட்டு வந்துடுவாங்க. அண்ட் வின்டர் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா டிமாண்ட்ஸ்க்கு அந்த காப்லெட்டை வந்து கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ ராபின் வந்து அந்த வின்டரை ப்ளேம் பண்ணி ஃபைனலி ராபின் டேக்ஸ் ஹிஸ் புக் அண்ட் அட்டர் மேஜிக் ஸ்பெல். அவர் வந்து படிக்கும்போது மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து இவர் முன்னாடி வருவார். எங்கேருந்து வருவாருன்னு பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டன்டினோப்பிள் அங்கேருந்து வருவார். ஆஃப்டர் சீயிங் தி 2 ராஸ்கல்ஸ் அதாவது மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து டேர்ன்டு ராபினை வந்து ஏப்பாவும் அண்ட் ரால்ஃபை வந்து டாகாகவும் வந்து அவர் சேஞ்ச் பண்ணிடுவார். அண்ட் சீன் 3 வந்து அட் த கோர்ட் எம்பரர் வந்து சார்ல்ஸ் V அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா அட் இன்ஸ்பர்க்கில் இருக்கார். சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெக்வஸ்டட் நிறைய மேஜிக் வந்து அவரோட ஆன்சிஸ்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு அவரை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இமீடியட்டாக வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து அலெக்சாண்டர் கிரேட்டை வந்து அவரோட எக்ஸாக்ட் ஷேப் அண்ட் கலர்ஸில் கொண்டு வந்துடுறாரு. மீன் வைல் அவரோட நைட் ஒருத்தங்க இருக்காங்க, அவர் தான் வந்து பென்வேலியோ ஷோடு டிஸ்ரெகார்டட் ஆஃப் ஃபாஸ்டர்ஸ் வந்து அவருக்கு நிறைய லெசன்லாம் டீச் பண்ணுறாரு. அந்த நைட்டுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் ஹார்ன்ஸ் வந்து அவரோட ஹெட்டில் வந்து வச்சுடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சார்ல்ஸோட ரெக்வஸ்ட்னால அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அண்டு சீன் 4 வந்து ஒரு ஹார்ஸ் கோசர் வந்து ஒரு ஹார்ஸை வந்து ஃபாஸ்டர்ஸ் கிட்டே வந்து வாங்குறாரு. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாருன்னா $50 வந்து சொல்கிறாரு. அவர் வந்து ஆனால் $40 தான் வந்து கேட்குறாரு. தென் ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா வார்ன் பண்ணுறாரு ஹார்ஸ் கோசருக்கு இதை வந்து வாட்டரில் போய்ட்டு ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் த ஃபாஸ்டர் ஸ்டார்ட்ஸ் இஸ் மெடிடேஷனுக்கு அப்புறம் அண்ட் ஆர்டர்ஸ் வேக்னர் யாரையும் உள்ளே விடாத, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஹார்ஸ் கோர்சர் வந்து மறுபடியும் வந்து நனைஞ்சிட்டே அழுதுகிட்டே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த ஹார்ஸ் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஹேவாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹார்ஸ் வந்து பாண்டில் வந்து இறங்குனது இப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மணி வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஹர்ஸ் பண்ணுறாரு டாக்டர்ஸ் ஃபாஸ்டர்ஸை. என்னன்னு பார்த்தோன்னா லைக் ரோட்ரிக் லோப்பஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது மாதிரி வந்து கர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ஸ் கோர்சர் வந்து மறுபடியும் என்டர் ஆகி என்ன பண்ணுறோன்னா ஷவுட் பண்ணி இந்த ஃபாஸ்டர்ஸோட லெக்கை வந்து புல் பண்ணுறாரு எழுந்திருக்கிறதுக்காக. இந்த லெக்ஸ் வந்து பார்த்தா தனியாக அவரோட கையோடையே வந்து வந்துடுது. அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து ரோல்ஸ் ஃபார் போலீஸ் இந்த மாதிரிலாம் வந்து கத்திகிட்ருக்காரு. அப்போ ஹார்ஸ் கோர்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா இன்னொரு $40 அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அப்போ வேக்னர் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா இந்த டியூக் ஆஃப் வேன்ஹால்ட் வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, VANHOLT அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் சீன் 5ல் வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தோன்னா டியூக்ஸோட கோர்ட். அங்கே வந்து டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஆசையெல்லாம் இது பண்ணுறாரு. டச்சஸ் வந்து கிரேப்ஸு போயிட்டு மெஃபிஸ்டோஃபல்ஸ் வந்து ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. ஸோ டியூக் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அண்ட் ஆக்ட் 5 சீன் 1ல் பார்த்தோன்னா வேக்னர் வந்து ஒரு சாலிலாக்வி மாதிரி கொடுத்துட்ருக்கான். அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து இப்போ டெத் ஆஃப் டேட் வந்து பக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஃபாஸ்டர்ஸ் இஸ் வித் 2 or 3 ஸ்காலர்ஸ் கூட இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்காலர் வந்து எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தோன்னா ஹெலன் ஆஃப் ஆன்ஷியன் க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஹெலன் பற்றி பேசுகிறாரு. அப்பியர் டு ஹிம் ஹெலனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர்ஸ் கிட்டே சொல்கிறாங்க. அந்த ஸ்காலர்ஸ்லாம் வந்து அமேஸ் ஆகிறாங்க அதை பார்த்ததும். அந்த டைம் வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அப்பியல்டு ஃபாஸ்டர்ஸ் இந்த மேஜிக்கை நீ வந்து விட்டுரு, அப்போ தான் உன்னை வந்து காட் வந்து சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓல்டு மேன் வந்து சேஸ் ஏஞ்சல்ஸ் ஹோவரிங், அதாவது ஓல்டு மேன் வந்து இப்படி சொன்னதுனால ஃபாஸ்டர்ஸ் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் கிட்டலாம் சொல்லி வேர்ல்டு மேனை வந்து இது பண்ண சொல்லுவார். அப்போ அந்த வேர்ல்டு மேன் வந்து அங்கேருந்து போயிடுவார். ஃபாஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்குவார்னா அவர்கிட்ட அவரே கேட்குவார், வாட் ஷல் ஐ டூ டு ஷன் தி ஸ்னேர்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ மெஃபிஸ்டோஃபல்ஸ் வந்து ஃபாஸ்டர்ஸை வந்து திட்டுறாரு. ஆக்சுவலி ஃபாஸ்டர்ஸ்க்கு ஒரு தாட் வரும், நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து அந்த ஓல்டு மேனை பனிஷ் பண்ணுவார், என்னோடய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெஃபிஸ்டோஃபல்ஸ் வந்து ரெஃப்யூஸ்ட் அண்ட் செட் ஓல்டு மேன் இந்த மாதிரி வந்து அவர் சொல்வார். அப்போ ஸோ ஹி கேன் நாட் ஹார்ம் வித் ஹிஸ் சோல். ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஆஸ்க் மெஃபிஸ்டோஃபல்ஸ் டு கம் ஆஸ் ஹெலன் ஹாவ் வார்ம் எம்ப்ரேஸ் டு ஃபர்கெட் ஒரிஸ் அப்படின்னு சொல்லி ஹெலனை வர சொல்லி இது பண்ணுறாங்க. அண்ட் சீன் 2ல் வந்து மறுபடியும் அந்த ஓல்டு மேன் வந்து வராரு. அந்த டெவில்ஸ்லாம் வந்து அவரை ஹர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அந்த ஓல்டு மேன் வந்து அதுக்காக ஒன்றும் அவர் பயப்படவே இல்லை. அண்டு சீன் 3ல் வந்து இந்த லூசிஃபர், பெல்சிஃபர், மெஃபிஸ்டோஃபல் எல்லாருமே வந்து வராங்க. அப்போ வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் அவர் ரொம்ப அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அவரோட லாஸ்ட் இது நெருங்கிடுச்சுன்னு அவருக்கு தெரியுது. அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து ட்ரைஸ் டு ப்ரே காடை ப்ரே பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஃபாஸ்டர்ஸ் ஃபைன்ஸ் வென் டு ப்ரே ஃபார் ஹிம். ஃபாஸ்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அட் 11 o'clock ஆச்சு. ஃபாஸ்டர்ஸ் வந்து வாண்ட்ஸ் டு ஸ்டாப் தி ஹார், அந்த ஹார் அப்படியே நிறுத்திட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. பட் கென்னாட் லுக் அப் டு தி சி காட், வாண்ட்ஸ் டு வீப். அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து அவர் அழுகணும்னு நினைக்கிறாரு. பட் அவரால் முடியல. அதுக்கப்புறம் 12 o'clock வந்து ஆகிடுது. டெவில்ஸ்லாம் வந்து என்டர் ஆகி ஃபாஸ்டர்ஸோட ஹெல்லுக்கு வந்து சோலை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்காலர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட பாடியை வந்து ஃபாஸ்டர்ஸ் அண்ட் ஃபியூனரல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த ப்ளே வந்து அதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.